பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில், ஒரு உபத்திரம் இருந்த ஒரு வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் மாறாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டங்கள், உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனுபவிச்சிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கணும் இல்லையா? ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒரு இருட்டில் உட்காந்துருக்குறோம். இருட்டில் உட்காந்துருக்கிற நம்ம அப்படியே தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்குது, நம்ம இங்கே தான் வச்சோம், எப்படி போகிறது? நல்லா அந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு சுவிட்சு இருக்குது. சுவிட்சை ஆன் பண்ண உடனே லைட் எரியுது. தடவுமா? இல்லை இல்லைங்களா? தெரியும் தானே? அந்த நிறைவு, அதுதான் நிறைவு என்று சொல்லுவோம். அந்த நிறைவு வரும்போது குறைவு ஒழிந்து போயிடும். நாம் இப்போ என்ன எடுக்கணும், என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே நமக்கு அடைஞ்சிடும். எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு இடத்துக்கு ஊழியத்திற்காக நான் போயிருந்தேன். நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் ஏதோ தெரியல, கர்த்தர் அந்த குடும்பத்தில் சில வேதனைகளை அனுமதிச்சிட்டாரு. ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க நல்ல ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடியவங்க, ஜெபிக்கிறவங்க, நல்ல உற்சாகமான ஒரு குடும்பம்தான். ஆனால் சின்ன பிரச்சனை என்னென்னா, அவங்க சொல்லி காட்டுவாங்க, கோல் மூட்டுறவங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிச்சிட்டார். ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். எப்போ தெரியுங்களா? அவங்க மனம் வருந்தி, மன்னிச்சிக்கோங்க ஆண்டவரே, அப்பா நான் தப்பு பண்ணிட்டோம், இனி நாங்கள் இந்த தப்பு செய்ய மாட்டோம், எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பான்ட்டு மன்றாடின உடனே அந்த பிரச்சனைகள்லாம் அவங்கள விட்டு சாதாரணமாக மறைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வாழ்க்கையில் உங்களையும் மறக்க மாட்டேன், ஆண்டவரையும் மறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு பிரியமானவர்களே, சிம்பிளான விஷயந்தான். நாமே தான் தெரியணும். நாம் யார், எப்படி இருக்கிறோம், ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சரி நம்ம என்ன செய்யணும், நிதானமாக பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் அதில் ஒரு நிதானம் தேவை. அதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஒரு இடத்துல சாப்பாடே இல்லை, ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்த ஒரு குடும்பம். அன்றைக்கி நான் எலியாவை கொடுத்து மெசேஜ் கொடுக்குறேன். மெசேஜ் கொடுத்துட்டு போகிறேன். ஆண்டவர்கிட்ட இடைப்பட்டுருக்கிறேன். நல்ல ஜெபத்தோடு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா அந்நிய பாஷையில் இருக்கிறேன், ஜெபத்தோடு இருக்கிறேன். எனக்கு அன்றைக்கி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும்போது திடீர்னு நான் உங்கள் வீட்டில் சாப்பிடணும், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லைங்க ஐயா அப்படின்னாங்க. என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ இருக்கோ அதை எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னேன். ஐயா எங்கள் வீட்டில் உப்புமா தான் இருக்குன்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணேன் மனசுக்குள்ளே. வெளியில் சொல்ல பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஐயா எங்கள் வீட்டில் நல்லா விசேஷமாக பண்ணியிருக்கிறோம், நல்லா நான்வெஜ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறோம். இல்லை கர்த்தர் இங்கே தான் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன். கடைசியில் உப்புமா வருதுங்க. சந்தோஷமாக சாப்பிட்டேன். அதுவும் அந்த உப்புமா எப்படி இருந்தது, இந்த அடுப்பில் செஞ்சுருக்கிறாங்க, அந்த புகைலாம் வரும் பாருங்க. அந்த காலத்தில் அழகான ஸ்மெல்லில் நல்லா இருக்கும்ல. இப்போலாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா இருந்தது. காலையில் எர்லி மார்னிங் அவங்க ஓடி வராங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லா பொருளும் வந்துடுச்சு. அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லைன்ற விஷயம் அப்புறம் தான் சொல்கிறாங்க. எல்லா பொருளும் வந்துடுச்சு. யாரோ ஒருத்தவங்க 50 கிலோ அரிசி, தேவையான பருப்பு, எண்ணெய் வகைகள், மற்ற மளிகை சாமான் எல்லாமே அவங்க வீட்டில் எடுத்து வந்து இறக்கி வச்சிட்டாங்க. கையில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாங்க. அதை சந்தோஷமாக சாப்பிட்ட உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு போக ஆரம்பிச்சது. எனக்கு பிரியமானவர்களே, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நீ சாப்பிட்டு முதலாவது எனக்கு கொடு அப்படி சொல்லலை, செஞ்சுட்டு முதலாவது எனக்கு கூட அப்படின்னு தான் எலியா சொன்னார். இன்றைக்கி ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த சபையில் உங்களுடைய பங்கு வாரம் போகிற ஒரு சாப்பாடாக கொண்டு போய் வைங்க. இங்கெல்லாம் அதை செய்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீங்கள் சர்ச்சைக்கு போகலின்னா யாராவது ஊழியக்காரர் தெரியும் இல்லையா,
பிட்வீன் கேப்பில் வீக் டேஸில் எதாவது நீங்கள் நான்வெஜ் எடுத்தோ இல்லை சண்டேஸில் ஏதாவது நல்லது ஏதாவது செய்வீங்கள்ல, கொண்டு போய்ட்டு ஒரு பேக் பண்ணி திருப்பி டிஃபன் பாக்ஸ் ரொம்ப விரும்புவீங்க. 5000 பொருள் நீங்கள் கொடுத்தா கூட டிஃபன் பாக்ஸ் 30 பொருள் உங்களுக்கு ரொம்ப விரும்புவீங்க. அதனால் வேறு பாக்ஸு திரும்பி வராத பாக்ஸ் எதாவது கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் நிறைவாக கர்த்தர் தருவார். இதை நான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. உற்சாகமாக செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் வெறுமனே இந்த விஷயங்களை மாற்றி சொல்லலை. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த போராட்டங்களாக இருக்கும், உங்களை விட்டு நிச்சயமாக போகும். நிறைவான இயேசு வருகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு, வேதனைகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அன்பு தகப்பனே, நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.